எல்லோருக்கும் வணக்கம். இந்த புதிய சிம்பனியை வெளியிடுவதற்காக அங்கே இசைக்கலைஞர்கள், உலகிலேயே தலை சிறந்த இசைக்குழுவான ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா லண்டன் அவர்கள் வாசித்து ரசிகர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து இந்த இசையை வெளியிடவிருக்கிறோம். 8ஆம் தேதி இந்த அப்பல்லோ அரங்கிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. ரசிகர்கள் வந்திருக்கிற ரசிகர்களுக்கு மிகப்பெரிய இசை விருந்தாக இருக்கும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அதில் இப்போ 80-85க்கு மேலே இருக்கும். தமிழ்நாட்டில இருந்து இசை உலக அளவில் நம்மளை ஆண்டவர்கள்லாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு, பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இது நிகழ்த்துறது எவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க உணர்றீங்க? எவ்வளவு மகிழ்ச்சி உனக்கு இருக்கு தெரியுது இல்ல? உனக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படி இருக்கும் இல்ல? வாழ்த்துக்கள் சார். ஒரு தமிழரா எப்படி உணர்றீங்க? ஒரு மனுஷனா எப்படி உணர்றீங்க? ஆசியாவிலையும் நீங்க 1993 ஒரு இடைஞ்சலான கேள்வி எல்லாம் கேட்காது இல்ல? இடைஞ்சலான கேள்வி எல்லாம் கேட்காது. ஒரு நல்ல நிகழ்ச்சிக்காக போயிட்டு இருக்கப்ப நல்ல மனசோட வந்திருக்கீங்க. எல்லாரும் வாழ்த்து நல்லபடியா இந்த இசை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இறைவனை நல்லா வேண்டிங்க. இது என்னுடைய நான் பேசணுமா நீ பேசணுமா? நான் பேசணுமா நீ பேசணுமா? இது என்னுடைய பெருமை இல்லை, இது நாட்டினுடைய பெருமை, இந்தியாவினுடைய பெருமை. இந்தியா இன்கிரெடிபிள் இந்தியாங்கிறது மாதிரி இன்கிரெடிபிள் இளையராஜா, அவ்வளவுதான், முடிஞ்சு போய். இதுக்கு மேல யாரும் வரப்போறதில்லை. வந்தது என்னுடைய பாடல்கள் 2K கிட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுங்க, நான் காப்பிரைட் கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காக இந்த கூட கேட்பதற்கு மீண்டும் இசைக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டில்? அனாவசியமான கேள்வியை என்கிட்ட கேட்கலாமா? ஆசியா கண்டத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லிட்டு இருப்ப நான் சொல்றதை நீ கேட்டுட்டு அதுக்கப்புறம் அனாவசியமான கேள்விகளை என்கிட்ட கேட்கலாம். நான் என்னுடைய வேலையில மட்டும்தான் கவனமா இருக்கிறேன். நீங்க உங்க வேலையில கவனமா இருக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதனால உங்க மேல ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்துதான் நான் உங்களுடைய பெருமையை தான் அங்க போய் நடத்த போறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக இருக்க இறைவனுடைய